கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவராகிய கர்த்தர் அதிகாலை வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களோடு இடைபெற விரும்புகிறார். தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிற அழைப்பு என்கிற தலைப்பிலே நாம் இந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டு வருகிறோம். சிருஷ்டிகர்த்தா வானத்தையும் பூமியையும் சகலவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் வேதம் அழகாய் சொல்கிறது. அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. நன்றாயிருந்ததை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைந்தார். இன்றைக்கு ஆண்டவர் நன்றாயிருப்பதற்காக உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு கொடுக்கும் வார்த்தையானது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வருகிறேன். வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். மனுஷனை படைத்த தேவன் அவருடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட அந்த மனுஷனை ஏதேன் என்னும் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் மனிதனை அந்த தோட்டத்திலே வைத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, படைப்பின் சிருஷ்டிகர்த்தா மனிதனை ஏதேன் என்கிற தோட்டத்திற்குள்ளே கொண்டு வருகிறார். அந்த தோட்டம் அருமையான தோட்டம். அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் பொறுப்பு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கும் சபை என்கிற தோட்டத்துக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். திருச்சபை என்கிற தோட்டத்திலே நாம் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாட்டப்பட்ட நாம் இந்த உலகத்திற்கும் ஜனங்களுக்கும் நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தோட்டத்திலே நாட்டப்பட்ட நம்மை குறித்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு ஆதாமை கொண்டு ஏதேன் தோட்டத்திலே அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தவர் இன்றைக்கு திருச்சபையாகிய தோட்டத்திலே ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அழைத்தது நோக்கம் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படியாக, அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரவான்களாய் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது அழைத்தவர் மகிமைப்படுவார், நம்மையும் மகிமைப்படுத்துவார். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.